ராதா, என்னடி ஒரு மாதிரியா இருக்க? வீட்டில் எதுவும் சண்டையாடி? சந்தியா, சண்டைலாம் எதுவும் இல்லடி. நேற்று என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கடி. அதை நினச்சி தாண்டி ரொம்ப கவலையாக இருக்கேன். ஏன்டி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா? சந்தியா, என்னடி தெரியாத மாதிரி கேட்குற? உனக்கே தெரியும்ல, என் மாமா கார்த்திகை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பாரு. ஆனால் நேற்று என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு போயிட்டாங்க. அதை நினச்சி தாண்டி ரொம்ப கவலையாக இருக்கேன் நான். என்ன ராதா பஸ் ஸ்டாப்ல நிக்கிறா? ராதா, ராதா, நான் கூப்பிடுறது கேக்குதா? காதல உழுவுல போல. சரி, பக்கத்துலயே போய் பேசுவோம். ஹாய் ராதா, எங்க கிளம்பிட்டீங்க? வெளியில எங்கேயும் போறீங்களா? ராதா, யார் இவரு? இப்போதான் நானே புதுசாக பார்க்குறேன். சந்தியா, நேற்று என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னல, அது இவங்க தாண்டி. என்ன நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. காலேஜ் போகிறோம். ராதா, ஏன் பயந்து பயந்து பேசுற? நார்மலா பேசு. உன்னை கட்டிக்க போறவன் தானே நானு. ஏன் பயப்படுற? என்ன ராதா யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா? அது யாரா இருக்கும்? சரி, ராதாவுக்கே ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ ஹலோ ராதா, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? ஹலோ, சொல்லுங்க மாமா. ராதா, உன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் யாரு? மாமா, நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? நீங்க நின்றுட்டு இருக்கீங்களா பஸ் ஸ்டாப்பு? அங்க எதிர்க்க ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கதான் நான் இருக்கேன். சரி, அதை விடு. யாரு அது உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்க? மாமா, அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். ஒரு நிமிஷம் எனக்காக பார்க்லயே வெயிட் பண்ணுங்க மாமா, உடனே நான் வரேன். சரி ராதா, சீக்கிரமா வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், என் கார்த்திக் மாமா தாண்டி ஃபோன் பண்ணாடி. எதிர்க்க ஒரு பார்க் இருக்குல்ல, அங்கதான் வெயிட் பண்றாராம். நான் உடனே போகணும்டி. ப்ளீஸ் டி, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேனே, நான் போகணும். இப்போ போகணும் அவ்வளவுதானே? அதுக்கே ராதா அழுவுற? சரி ராதா, போயிட்டு வா போ. மாமா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? பரவாயில்ல ராதா, உனக்காக வெயிட் பண்ண மாட்டேனா? சரி சொல்லு ராதா, அங்க ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தார்ல, அவர் யாரு? மாமா, நேற்று பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்கல்ல, அம்மாவுடைய ஃப்ரெண்டோட பையனுக்கு. அவரு தான் மாமா அது. இவனுக்கா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க? ஆமாங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீ எதுக்கு இப்போ அவங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் அவர்கிட்ட ஒன்னும் பேசல. அவரு தான் என்னை பார்த்துட்டு பேச வந்தாரு. நீ அவங்கிட்ட பேசினதெல்லாம் நான் இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ்வளோ நேரமா நீ பேசிக்கிட்டு இருக்க? அவராதான் மாமா வந்து பேசினாரு. நான் ஒன்னும் பேசல. ஏன் மாமா நீங்களே இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நீ தாண்டி என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ற. அவங்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்குது சொல்லு. அவனே வந்து பேசினாலும் உன்னால ஒதுங்கி வர முடியாதா? எதுக்கு நீ அங்கேயே நின்றுட்டு இருக்க? நம்ம நேசிக்கிற பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். அதான் எனக்கும் வருது. மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன், அது உங்களுக்கும் தெரியும். ஏன் மாமா அப்படி தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்ன ராதா, நேற்று வந்து அவன் பொண்ணு பார்த்துட்டு போறான், இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான்றப்ப எனக்கு கஷ்டமா தானே இருக்கும் சொல்லு. சரி விடு ராதா, நீ கஷ்டப்படாத. இந்த மாமங்கிட்ட இருந்து யாராலையுமே உன்னை பிரிக்கவே முடியாது. மாமா, உங்க தோள் மேல கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டுமா? வா ராதா, வந்து தோள் மேல சாஞ்சிக்கவா. ராதா, உம்முன்னு இருக்காதடி. இந்த மாமனை பார்த்து சிரிடி. சிரின்னு சொல்றல, இந்த மாமனுக்காக சிரிக்க மாட்டியா? மாமா, இப்படியே கடைசி வரைக்கும் உங்க தோள் மேல சாஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு மாமா. ஓய் முட்டைக்கனி, இப்போ மட்டும் இல்லடி, எப்போவுமே என் தோள் மேல நீ சாஞ்சுக்கிட்டு தாண்டி இருப்ப என் ஆயுசு இருக்க வரைக்கும். இது போதும் மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ராதா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, புரியுதா? மாமா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு சொல்லுங்க. ஓய் முட்டைக்கண்ணி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குடி. ரெண்டு வீட்லயும் நம்ம நேசிக்கிறத பத்தி சொல்லி சம்மதம் வாங்கிடலாம், புரியுதா? மாமா, சம்மதிப்பாங்களா ரெண்டு பேர் வீட்லயும்? அதெல்லாம் சம்மதிப்பாங்கடி. ஏண்டி, நீ எனக்கு அத்தை பொண்ணு தானே. உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டினா கூட யாராலையும் கேட்க முடியாது, புரியுதா? ஓ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா சாருக்கு? ஓ, என்ன தூக்கிடுவீங்களா நீங்க? ஏண்டி, உன்னை தூக்க முடியாதா என்ன? நீ என்ன ஒரு 50 கிலோ இருப்பியா? ஈஸியா தூக்கிட்டு போயிருவேண்டி இந்த மாமா உன்னை. ஓ, அப்படியா மாமா? ராதா, நம்ம ரெண்டு பேர் வீட்டு சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்குமே சந்தோஷத்தை தரும்.